வெல்கம் டு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.3. அதில் இருக்கிற மிஸ்லேனியஸ் ப்ராப்ளமும் சேலஞ்சிங் ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Every even number greater than 2 can be expressed as the sum of two prime numbers. Verify this statement for every even number up to 16. என்ன சொல்லியிருக்காங்கன்னா every even numberனா என்ன? 2, 4, 6, 8 இது எல்லாமே வந்து ஈவன் நம்பர் தான். greater than 2னா அப்போ 2 வராது, 4ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ என்னென்ன ஈவன் நம்பர்? 4, 6, 8, 10, 12 can be expressed as the sum of two prime number. Verify up to 16 வரைக்கும் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 14க்கு அப்புறம் 12க்கு அப்புறம் 14க்கு அப்புறம் 16. எஸ், இது 16 வரைக்கும் இந்த 4 இது எல்லா ஈவன் நம்பர்ஸையும் சம்னா என்ன? ஆட் 2 prime numbers, 2 prime நம்பரோட சம்மா எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 2 பிரைம் நம்பர் ஆட் பண்ணனா எனக்கு 4 வரணும், 2 பிரைம் நம்பரை ஆட் பண்ணனா எனக்கு 6 வரும். ஓகே, அதே மாதிரி எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ரைட், 4 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா 2 + 2ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். 6 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா 3 + 3ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். 8 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா 3 + 5ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அடுத்தது 10 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 3ன்றது பிரைம் நம்பர், 7ன்றது பிரைம் நம்பர், இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். 12 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா 5 + 7ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன நம்பர்? 14 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா 7 + 7ம் 14 தான். அப்படி இல்லைன்னா 3 + 11ம் 14 தான். நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, மோர் தென் 1 பாசிபிலிட்டிஸும் இருக்கு. 16 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 + 11ன்ட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ஆர் 3 + 13ன்ட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு பிரைம் நம்பர் தான். ரைட், இஸ் 173 a prime number? Why? 173 வேற எந்த டேபிள்யாவது போகுதான்னு நம்ம பார்க்கணும். இல்ல 1ஆலையும் 173ஆல மட்டும் போச்சுன்னா தென் தட் இஸ் அ பிரைம் நம்பர். இப்போ பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம். 173 எந்த டேபிள்யா போகும்னா ஆப்வியஸ்லி 1லயும் போகும், அப்புறம் 173 டேபிள்லயும் போகும். வேற ஏதாவது டேபிள்ல போகுமான்னு பார்த்தா 2ல போகுமா? வாய்ப்பு இல்லை, ஏன்னா இட் இஸ் நாட் எண்டிங் வித் 0, 2, 4, 6, 8. அதனால 2 டேபிள் நாட் பாசிபிள். 3 டேபிள்ல போகும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு ஆன்சர் 11 வருது, அப்போ 3 டேபிள் நாட் பாசிபிள். 4ல போகும்னா கடைசி 2 டிஜிட் வந்து இட்ஸ் நாட் divisible by 4, so I can say that 4 is not possible. அடுத்து 5 பார்த்தோம்னா 5லயும் நாட் பாசிபிள், பிகாஸ் இட் இஸ் நாட் எண்டிங் வித் 0 ஆர் 5. அடுத்தது 6ல பார்த்தோம்னா 2லயும் 3லயும் போல, அப்போ 6லயும் நாட் பாசிபிள். 173 வந்து நான் டிவைட் பண்றேன் 7ஆலன்னு பார்த்தோன்னா எனக்கு ரிமைண்டர் வந்து 0 வரல, ஸோ ஐ கேன் சே தட் இட் இஸ் நாட் divisible by 7 ஆல்சோ. ஸோ இதே மாதிரி நான் போயிட்டே இருக்கக்குள்ள எனக்கு எந்த நம்பராலுமே டிவைட் ஆகல, பிரைம் நம்பர்ல மட்டும் தான் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ 11 ஆகட்டும், இல்ல 13 ஆகட்டும், 17 ஆகட்டும், இதே மாதிரி எந்த நம்பர்லயுமே எனக்கு வந்து டிவைட் ஆகல. ஸோ ஐ கேன் சே தட் இட் இஸ் divisible only through 1 and 173. அப்போ 2 ஃபேக்டர் இருந்ததா நம்ம என்ன சொல்லலாம்? இந்த நம்பர் இஸ் அ பிரைம் நம்பர்னு சொல்லலாம் இல்லையா? ரைட், அடுத்தது ஃபார் விச் ஆஃப் த ஈச் நம்பர் n is equal to 2 to 8 is 2 into n minus 1 a prime number. அப்போ 2ல nக்கு வந்து 2 to 8 ஏதோ ஒரு நம்பர் நான் சப்ஸ்டியூட் பண்றேன். இந்த ஃபார்முலா 2n minus 1 சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் வந்து எந்தெந்த நம்பருக்குலாம் வந்து பிரைம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் n is equal to 2 அப்படின்றது வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்றேன். 2n minus 1 எனக்கு என்ன வரும்? 2 into 2 minus 1. 2 2s are 4. 4 minus 1 will be equal to 3. ரைட், இது வந்து ஒரு பிரைம் நம்பர். அடுத்தது n is equal to 3ன்னு போடுறேன். அப்போ 2n minus 1 gives 2 into 3 minus 1 equal to 6 minus 1 will be equal to 5. அப்போ 3ன்றது வந்து 5ன்றது வந்து பிரைம் நம்பர். ஓகே, எனக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணனா 5 வருது, ஸோ எனக்கு 3க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது பிரைம் நம்பர். அடுத்தது n is equal to 4ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன். 2n minus 1 gives 2 into 4 minus 1. 2 4s are 8 minus 1 will be equal to 7. அப்ப இதுவும் பிரைம் நம்பர் தான். அப்ப n is equal to 4க்கும் எனக்கு பிரைம் நம்பர் தான் கிடைக்குது.
அடுத்தது n is equal to 5 ன்னு சொல்றேன். 2n minus 1 gives 2 into 5 minus 1 will be equal to 10 minus 1 will be equal to 9. 9 வந்து prime number ஆன்னு கேட்டா கிடையாது. Why? Because it is divisible by 3, 1, 9 also. அப்ப இதுக்கு வந்து more than 3 factor இருக்குன்றதுனால I can say that it is not a prime number. அப்போ 5க்கு வந்து இது not satisfying. அடுத்த என்ன நம்பர் கேட்டிருக்காங்க? n is equal to 6 ன்னு கேட்டிருக்காங்க. 2n minus 1 substitute பண்ணனா 2 into 6 minus 1 will be equal to 12 minus 1 will be equal to 11. 11 is a prime number. So this is possible. n வந்து 6 possible. n is equal to 7 and substitute பண்றேன். 2n minus 1 போட்டோம்னா 2 into 7 minus 1 will be equal to 7 2s are 14 minus 1 will be equal to 13. 13 is a prime number in கேட்டா yes 13 is a prime number. அடுத்து n is equal to 18 substitute பண்றேன். n is equal to 18 substitute பண்ணக்குள்ள 8 2s are 16 minus 1 will be equal to 15. 15 is a prime number and கேட்டா கிடையாது because it is divisible by 1, it is divisible by 5, it is divisible by 3 and also it is divisible by 15. அப்ப it has more than 2 factor. அப்ப இது prime number கிடையாது. For which of the number n is equal to, அப்ப n is equal to 2 ல இருந்து 8 வரைக்கும் எந்த நம்பர் வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு prime number வருதுன்னு பார்த்தோம்னா 2க்கு 3க்கு 4க்கு 6க்கு 7க்கு 8க்கும் வரது இல்ல. So for the 5 numbers 2 3 4 6 7 I am getting the answer to be a prime number. Explain your answer with reason for the following statement. A number is divisible by 9 if it is divisible by 3. Okay, ஏதோ ஒரு நம்பர் வந்து 3 ஆல டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பா அது 9 ஆலையும் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. Give an example சொல்லியிருக்காங்க. For example, I am going to take that to be 15. 15 வந்து 3 ஆல டிவைட் பண்ணனா I will be getting my remainder as 0 and my quotient to be 5. Right? அப்போ it is divisible by 3. இப்போ 3 ஆல டிவைட் ஆச்சுன்னா இதே நம்பர் வந்து 9 ஆலையும் divisible ஆகும்னு சொல்றாங்க. Is 15 divisible by 9 ன்னு கேட்டா கிடையாது. அப்போ the given statement is false. Right? A number is divisible by 6 if it is divisible by 12. ஏதோ ஒரு நம்பர் divisible by 12 இருக்கா, not by 6 by 12 இருக்கா. So for example, let me take it as 36. 36 12 ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 3 வரும். அதோட ரிமைண்டர் வந்து 0 வரும். So it is divisible by 12. இதே நம்பர் 6 ஆலையும் நான் டிவைட் பண்ணி பார்க்கல எனக்கு என்ன வரும்? quotient வந்து 6 வரும், ரிமைண்டர் வந்து 0 வரும். So it is divisible by 6 also. இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. A number is divisible by 6 if it is divisible by 12. அப்போ ஏதோ ஒரு நம்பர் நான் 12 ஆல டிவைட் பண்ணா அதே நம்பர் வந்து 6 ஆலையும் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. Yes, it is true. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு சொல்லலாம். ரைட். அடுத்தது 5th problem. Find A as required. The greatest 2-digit number 9A. இந்த A தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். Is divisible by 2. அப்போ 9க்கு அப்புறம் இந்த A என்ற இடத்துல எந்த நம்பரை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா it will be divisible by 2. நான் சப்ஸ்டிட்யூட் பண்ற நம்பர் வந்து greatest நம்பராக தான் இருக்கணும். greatest 2-digit நம்பரா இருக்கணும். அப்போ greatest 2-digit நம்பர் என்ன? 99ன்றது நமக்கு தெரியும். Is 99 divisible by 2 ன்னு கேட்டா கிடையாது. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 98. 98 is the greatest 2-digit number that is divisible by 2. Yes. அப்போ A இருக்கிற இடத்துல நான் என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 8 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். So the number will be 98. The least number, smallest number 567A is divisible by 3. அப்போ இந்த A இருக்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனா it will be divisible by 3 பார்க்கணும். அப்போ divisibility condition of 3 என்ன? எல்லா டிஜிட்ஸையும் நான் ஆட் பண்ணணும். அப்போ 5 plus 6 plus 7 plus I don't know that is A will be equal to என்னன்னு பார்க்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு வர ஆன்சர் வந்து 18. 18 வந்து it is divisible by 3 தான் இல்லையா? சோ இங்க கேட்டிருக்கிறது வந்து லீஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்பனா 0னே எடுத்துக்கலாம். So I'll be getting it as 18. 18 is divisible by 3 also. Right. The greatest 3-digit number
9a6 is divisible by 6. அப்ப இங்க a கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. greatest number, least number இல்ல greatest number. அப்ப divisibility of 6க்கு என்ன condition? It should be divisible by 2 and it should be divisible by 3. இப்ப இந்த நம்பர் பார்த்தோம்னா 6ல தான் end ஆகுது. So I can say it that it is divisible by 2. இப்போ 3 ஆல 3 ஓட divisibility condition இது satisfy பண்ணணும். அப்ப 3 ஓட divisibility condition என்ன? நான் எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணக்குள்ள எனக்கு வர நம்பர் வந்து it should be a multiple of 3 or it should be divisible by 3. ரைட். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா என்ன வருது? எனக்கு 15 வருது. ஆல்ரெடி 15 வந்து it is divisible by 3 தான். பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க? greatest நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ நான் இங்க என்னென்ன போடலாம்? 3 போடலாம், 6 போடலாம், 9 போடலாம். ஆனா இவங்க கிரேட்டஸ்ட் கேட்டிருக்காங்கன்றதுனால நான் இங்க என்ன போடுறேன்னா நான் 9 போடுறேன். அப்போ என் 9 போடக்குள்ள எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 24 வருது. ரைட். 24 வந்து divisible by 3 ன்னு கேட்டா yes it is divisible by 3. அப்ப இந்த 24 அப்ப இந்த 996ன்றது வந்து divisible by 2 also, 996ன்றது வந்து divisible by 3 also. அப்ப இது ரெண்டுத்துலயும் டிவைட் ஆகக்குள்ள I can say that it is divisible by 3 also. It is divisible by 6 also. Right. The number A08 is divisible by 4 and 9. Okay. 4க்கும் 9க்கும் இது ரெண்டுமே divisible ஆன்னு கேக்குறாங்க. இல்ல greatest smallest மென்ஷன் பண்ணல. 4 ஓட divisibility test என்ன? லாஸ்ட் 2 digit வந்து நான் டிவைட் பண்ணி பார்த்தனா என்னோட ஆன்சர் வந்து 0வா வரணும். இங்க லாஸ்ட் 2 digit வந்து 08. 8 வந்து 4 ஆல டிவைட் பண்ணனா எனக்கு it is divisible and I'll be getting my remainder as 0. So இது divisibility condition of 4 வந்து satisfy பண்ணுது. அப்ப divisibility of 9க்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணனா எனக்கு வர ஆன்சர் வந்து மல்டிபிள் ஆஃப் 9 வரணும். ரைட். இங்க எதுவுமே சொல்லல கிரேட்டஸ்டா இல்ல ஸ்மாலஸ்டான்னு எதுவுமே சொல்லல. சோ நான் ஏதோ ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இங்க வந்து நான் 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே I'll be getting it as 9. 8 plus 1 will be equal to 9. 9 வந்து divisible by 9 ன்னு கேட்டா yes it is divisible by 9. அப்போ a will be equal to 1. இங்க 1 போட்டனா 1 plus 0 plus 8 will be equal to 9. 9 is divisible by 9. So my a value is 1. The number 225A85 is divisible by 11 ன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன நம்பர்? 2, 2, 5, A, 8, 5. ரைட். இப்போ நான் இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் நான் சூஸ் பண்ணணும். Sum of alternative minus the sum of alternatives. Right. இந்த alternatives நான் எடுக்கிறேன். என்னென்ன alternative? 2 plus 5 plus 8. இது வந்து ஒரு செட் ஆகும். minus 2 plus a. இது என்னன்னு எனக்கு தெரியல. plus 5. இந்த alternatives நான் எடுக்கிறேன். அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வருது? இங்க என்ன ஆன்சர் வரும்னா எனக்கு வந்து 15 வரும். மைனஸ் 2யும் 5யும் ஆட் பண்ணனா எனக்கு 7 plus 8 வரும். என்னோட divisibility condition for 11 என்னன்னா ஒன்னு நான் இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணக்குள்ள எனக்கு 0 வரணும். அப்படி இல்லைன்னா ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணக்குள்ள எனக்கு 11 வரணும். ரைட். இப்போ 15யும் 7யும் நான் சப்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 8 வரும். ஆனா எனக்கு 0 கிடைக்கணும். இப்போ நான் எது இந்த 7 கூட எதை நான் ஆட் பண்ணனா எனக்கு இங்க 15 வரும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ 15 minus 7 plus 8. 7 plus 8 ஆட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? 15 வரும். அப்போ 15 minus 15 will be equal to 0. அப்ப a இருக்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னா 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா this will be the number 225885 will be the number that will be divisible by 11. Right. Okay. அடுத்து the number divisible by 4 and 6. The number divisible by 4 and 6 are divisible by 24. Verify this statement and support your answer with an example. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா
4 ஆலையும் 6 ஆலையும் ஒரு நம்பர் வந்து டிவைட் ஆகுதுன்னா அதே நம்பர் வந்து 24 ஆலையும் டிவைட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸ் divisible by 4 and 6 are divisible by 24. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆ ஃபால்ஸா நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெட் மீ டேக் அ நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 36 எடுத்துக்கிறேன். 36 பார்த்தோம்னா 6 into 6 will be equal to 36. So I can say that this number is divisible by 6. அதே மாதிரி 4 into 9 will be equal to 36. So 36 is divisible by 4 also. Right? இப்போ 6 ஆலையும் divisible ஆகுது, 4 ஆலையும் divisible ஆகுது இல்லையா? So இது 36 வந்து 6 ஆலையும் டிவைட் ஆகுது, 4 ஆலையும் டிவைட் ஆகுதுன்றதுனால I can say that 36, sorry, I cannot say that 36 will also be divisible by 24. இப்போ 24 ஆல 36 டிவைட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. அப்போ இவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ரைட்? இப்போ என்ன 24 பார்த்தோம்னா அடுத்த நம்பரே நமக்கு என்ன கிடைக்கும்? 48 கிடைக்கும். அப்போ நடுவில் இங்கே 36 வரவே வராது. ஸோ 4 ஆலையும் 6 ஆலையும் டிவைட் ஆகுற ஒரு நம்பர் 24 ஆலையும் டிவைட் ஆகுன்றதுல எந்த கண்டிஷனுமே கிடையாது. அப்போ இவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். The sum of two successive odd number is always divisible by 4. Justify this statement with an example. Okay. Successive-na அடுத்தடுத்து வர நம்பர், sum-na அந்த add இல்லையா? Right. அப்போ the sum of two successive odd number is always divisible by 4. So let me take it as 3 and 5. 3 and 5 வந்து அடுத்தடுத்த odd numbers தான். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணனா என்னோட ஆன்சர் வந்து 8. 8 is divisible by 4 yes. So other example எடுத்துக்கிறேன். So 7 plus 9 எடுத்துக்கிறேன். ரெண்டத்தையும் ஆட் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து 16. It is divisible by 4 yes. Okay. இதுதான் வந்து so the given statement is true statement. Right. அடுத்த நம்பர் பார்ப்போம். Find the length of the longest rope that can be used to measure exactly the rope of the length 1 meter 20 centimeter, 3 meter 60 centimeter and 4 meter. Right. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the longest rope. Find the length of the longest rope that can be used to measure exactly the rope of length 1 meter 20 centimeter, 3 meter 60 centimeter and 4 மீட்டர். இது எல்லாத்தையும் எக்ஸாக்டா டிவைட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய ரோப் எதுவா இருக்கும், என்ன மெஷர்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாங்கஸ்ட் கேட்டாலே நம்ம என்ன எடுப்போம்? லாங்கஸ்ட், கிரேட்டஸ்ட், லார்ஜஸ்ட் இது எல்லாமே கேட்டோம்னா நம்ம வந்து ஹெச்சிஎஃப் தான் நம்ம எடுக்கணும். ஹெச்சிஎஃப் எடுக்கக்குள்ள நம்ம என்ன கவனிக்கணும்? இந்த ஆர்டினரி நம்பர்ஸ்ல கொடுத்துருல நம்ம வந்து மெஷர்மெண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து ஒரே யூனிட்ல வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஐதர் மீட்டர் எடுத்துட்டோம்னா மீட்டர்ல தான் கன்வெர்ட் பண்ணணும், இல்ல சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டா சென்டிமீட்டர்ல தான் கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? என்னோட கால்குலேஷன் பர்பஸ்க்காக நான் மீட்டர் எல்லாம் சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஐ நோ 1 மீட்டர் வில் பி ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்ப இந்த 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் நான் எப்படி எழுதலாம்? 100 சென்டிமீட்டர் பிளஸ் 20 சென்டிமீட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 120 சென்டிமீட்டர் வரும். அடுத்தது 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் நான் கன்வெர்ட் பண்ணனா 300 பிளஸ் 60 சென்டிமீட்டர் நான் எழுதலாம். will be equal to 360 சென்டிமீட்டர். அடுத்தது 4 மீட்டர். 4 மீட்டர் வந்து just 4 into 100 பண்ணாலே எனக்கு 400 சென்டிமீட்டர் வரும். இப்போ இந்த 120 360 400 இது எல்லாத்துக்குமே நான் என்ன பண்றேன்னா HCF கண்டுபிடிக்கிறேன். ஏன் HCF கண்டுபிடிக்கிறேன்னா இங்க லாங்கஸ்ட் ரோப்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாங்கஸ்ட்னுக்குள்ள நான் HCF தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 120 ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். 2 ஆல பண்ணக்குள்ள எனக்கு 16 வரும். மறுபடியும் 2 ஆல பண்ணக்குள்ள 30. 3ன்றது வந்து பிரைம் நம்பர் தான், அதனால எனக்கு 10 வரும். 2 பண்ணனா 5. இது எல்லாமே பிரைம் நம்பர். ஓகே ரைட். அடுத்தது 360. 360ன்றது வந்து 3 ஆல பண்றேன். I'll be getting it as 120. Again 2 ஆல பண்றேன் 60. 2 ஆல பண்றேன் 30. 3 ஆல பண்ணா 10. 2 ஆல பண்ணா 5. எல்லாமே பிரைம் நம்பர். ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்தது 400 பண்ணனா 2 ஆல பண்ணனா 200. மறுபடியும் 2 ஆல பண்ணனா 100. மறுபடியும் 2 ஆல பண்ணனா 50. மறுபடியும் 2 ஆல பண்ணனா 25.
5 ஆல பண்ணனா 5 ரைட். அப்போ 120 can be expressed as 2 into 2 into 3 into 2. 360 can be expressed as 3 into 2 into 2 into 3 into 2 into 5. 400 can be expressed as 2 into 2 into 2 into 2 into 5 into 5 இல்லையா? அப்ப இல்ல காமனா இருக்கிறது என்ன? ஒரு 2 எல்லாத்துலயும் காமனா இருக்கு, 2 2 எல்லாத்துலயும் காமனா இருக்கு, 3 காமனா இருக்குதான்னு பார்த்தா இல்ல 3 வரல, 5ம் வரல. ஓகே ரைட். நம்ம இங்க எழுதக்குள்ள இங்க 5ன்றது விட்டாச்சு. ஸோ லெட் மீ ரைட் இட் அஸ் 5. அப்போ ஒரு 5ம் காமனா இருக்கு, அகெயின் 2ம் காமனா இருக்கு. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஓகே, ஸோ அப்போ என்னென்ன காமனா இருக்குன்னு பார்த்தோம்னா HCF will be equal to 2 into 2 into 2 into 5. 5 2s are 10, 2 2s are 4. 4 into 10 will be equal to 40. Up I can say that the longest rope to measure these cut ropes எவ்வளோன்னு பார்த்தோம்னா 40 cm. இந்த 40 cm longest rope தான் எனக்கு தேவை. ரைட். அடுத்தது the sum of 3 prime number is 80. The difference of 2 of them is 4. Find the number. இங்க இருந்து நம்ம சேலஞ்ச் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. ஒரு 17 கிட்ட கொடுத்துருக்கு, ஐ மீன் ஒரு 9 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். The sum of 3 prime number is 80. The difference of 2 of them is 4. Find the number. அதாவது 3 prime நம்பரையும் ஆட் பண்ணனா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 80. அதுல 2 prime நம்பரை வந்து நான் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு வந்து அதோடைய ஆன்சர் வந்து 4ன்னு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட 3 prime நம்பர் என்னென்ன கேட்டிருக்காங்க. ஸோ 80 வர மாதிரி நம்ம 3 prime நம்பர் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஐ எம் சூஸிங் இட் அஸ் 2, 37 and 41. இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 80 வந்துடுது. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த டிஃபரன்ஸ் ஆஃப் 2 ஆஃப் தெம், ஏதோ 2 பிரைம் நம்பர் நான் எடுத்துக்கிட்டு சப்ராக்ட் பண்ணனா எனக்கு வந்து 4ன்ட்டு வருதான். அப்போ 37 2வையும் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு 4 வருதான்னு கேட்டால் கிடையாது. 41ஐயும் 2வையும் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு 4 வருதான்னு கேட்டால் கிடையாது. 37ஐயும் 41ஐயும் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு வந்து 4ன்ற ஆன்சர் வருது இல்லையா? ஸோ ஐ கேன் சே தட் த பிரைம் நம்பர்ஸ் ஆர் 2, 37, 41. அடுத்த ப்ராப்ளம், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the sum of all the prime numbers between 10 and 20 and check whether that sum is divisible by all the single digit number. Right? 10க்கும் 20க்கும் நடுவில் இருக்கிற prime நம்பரோட சம் கேட்டிருக்காங்க. சம்னா என்ன, நம்ம ஆட் பண்றோம். சரி, ஃபர்ஸ்ட் இதோட ஆட் பண்ணுவோம். அப்போ 10க்கும் 20க்கும் நடுவில் இருக்க prime numbers பார்த்தோம்னா 11, 13, 17, 19. ரைட். இதோட சம் எடுக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு வர ஆன்சர் பார்த்தோம்னா 16 வருது. செக் வெதர் தட் சம், அதாவது இந்த 16ன்ற நம்பர் வந்து இஸ் டிவிசிபிள் பை ஆல் தி சிங்கிள் டிஜிட் நம்பர். அப்போ இந்த 16ன்ற நம்பர் வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர், அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த சிங்கிள் டிஜிட் நம்பர் எல்லாத்துலயும் வந்து இது டிவிசிபிள் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம பிரைம் நம்பரோட சம் வந்து 16 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட டிவிசிபிள் நம்ம கண்டுபிடிப்போம். 60 வந்து 1ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டா டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகுனா கேட்டா டிவைட் ஆகும். ஏன்னா 2ஓட டிவிசிபிலிட்டி கண்டிஷன் வந்து 0, 2, 4, 6, 8 இது எல்லாத்துலயும் எண்ட் ஆச்சுன்னா ஐ கேன் சே தட் இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2 இல்லையா? 3ஆல டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டா ஆகும். why? because the number இது 2 டிஜிட்டையும் நான் ஆட் பண்ணனா என்னோட ஆன்சர் வந்து 6 கிடைக்கும். 6 is a multiple of 3, so I can say that it is divisible by 3. 4ஆல divisible ஆகுமான்னு கேட்டா yes, it is divisible by 4. ஏன்னா
லாஸ்ட் 2 டிஜிட்டையும் வந்து நான் வந்து டிவைட் பண்ணி பார்க்குறேன். 60ஆல டிவைட் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 25ன்ற ஆன்சர் கிடைக்கும். என்னோட ரிமைண்டர் வந்து அங்க 0வா இருக்கு. ஸோ ஐ கேன் சே தட் திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4. 5ஆல டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டா yes it is divisible by 5. Why? Because a number ending with 0 and 5, then I can say that the number will be divisible by 5. 6ஆல divisible ஆகுமான்னு கேட்டா yes it is divisible by 6. Why? Because a number is divisible by 2 and a number is divisible by 3, then obviously it is divisible by 6 also. 7ஆல ஆகுமான்னு கேட்டா கிடையாது. 8ஆல ஆகுமான்னு கேட்டா கிடையாது. 9ஆல ஆகுமான்னு கேட்டா கிடையாது. 7க்கு நம்ம ஆர்டினரியா நம்ம டிவிசிபிள் எடுத்தோம்னா 60 வந்து டிவைட் ஆகாது. 80க்கு வந்து நம்ம ஆர்டினரியா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் இருந்ததுன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ நான் வந்து ஆர்டினரியா நான் டிவைட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து 8ஆல டிவிசிபிள் ஆகல. 9ஆல பார்த்தோம்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இப்போ நான் 6 பிளஸ் 0ன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 6 தான் வரும். 6 is not a multiple of 9, so I can say that that particular number is not divisible by 9 also. Right? புரிஞ்சிருக்கும் நம்பரை. நம்ம அடுத்த ப்ராப்ளம் போலாம். Find the smallest number which is exactly divisible by all the numbers from 1 to 9. ஏதோ ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கு, அது வந்து 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பராலையும் அது வந்து டிவைட் ஆகும். அது என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு அப்படியே நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்து பார்த்தோம்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ரைட்? ஏன்னா 1 கிடைக்கல. 1 into any number will be the same number. ஸோ அதனால நான் 1 இங்க போடல. ஃபர்ஸ்ட் 2ஆல பண்றேன். எனக்கு வந்து 1, 3, 2, 5, 3, 7, 4, 9 வரும். அப்புறம் 3ஆல பண்றேன். 3ஆல பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1, 1, 2, 5, 1, 7, 4, 3 வரும். மறுபடியும் நான் 2ஆல பண்றேன். 1, 1, 1, 5, 1, 7, 2, 3. Again I am going to do with 2. 1, 1, 1, 5, 1, 7, 1, 3. ஓகே, நான் இதோட நிறுத்துறேன். போன ஸ்டெப்ல நான் நிறுத்திருக்கலாம். பிகாஸ் எல்லாமே வந்து பிரைம் நம்பரா தான் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றேன். LCM will be equal to 2 into 3 into 2 into 2 into 5 into 7 into 3. Okay, 5, 7, 3, 3 2 இருக்கு. 1, 2, 3 and 3. ரைட்? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு வர ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு 2520 வருது. அப்போ the smallest number that is divisible by all the numbers from 1 to 9 என்ன நம்பர்னு பார்த்தோம்னா 2520 தான். ரைட்? அடுத்து பார்ப்போம். The product of any 3 consecutive number is always divisible by 6. Justify this statement with an example. ரைட்? ப்ராடக்ட்னா அதோட மீனிங் வந்து மல்டிப்ளிகேஷன். எனி 3 consecutive numbers next number is always divisible by 6. ரைட்? நான் ஏதாவது 3 consecutive நம்பர் எடுத்துக்கிறேன். say 2, 3 and 4. இது வந்து அடுத்தடுத்த நம்பர் தான், consecutive நம்பர் தான். இதோட ப்ராடக்ட்னுக்குள்ள இதை நான் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்றேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 24 வரும். ரைட்? இந்த 24 என்ற நம்பர் வந்து divisible by 6 ஆன்னு கேட்டிருக்காங்க. yes it is divisible by 6. என்னோட ரிமைண்டர் வந்து 0வா வரும். என்னோட குவாஷன்ட் வந்து 3 வரும். நம்ம இன்னொரு நம்பர்லயும் ட்ரை பண்ணலாம். let me try with 5 into 6 into 7. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு வர ஆன்சர் வந்து 210 வரும். இது 6ஆல டிவைட் பண்ணனா என்னோட ரிமைண்டர் வந்து 0 வரும். என்னோட குவாஷன்ட் வந்து 35 வரும். இல்லையா? So I can say that the product of any 3 consecutive numbers will be divisible by 6. அப்ப இந்த கொடுத்திருக்க statement is a true statement. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம். மலர்விழி, Karthika and Anjali are friends and natives of same village. They work at different places.
Malarvali comes to her home once in 5 days. Similarly, Karthika and Anjali come to their home once in 6 days and 10 days respectively. Assuming that they meet each other at the 1st of the October. Okay, 1st of the October. When will all the three meet again? Right. Right. 1st of Octoberல அவங்க மீட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு அவங்க இதை மாதிரி ஒன்னா மீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒன்றும் இல்லை, எல்சிஎம் எடுத்தாலே முடிஞ்சுது. 5,6,10 வந்து 5ஆல போட்டோன்னா 1,6,2, மறுபடியும் 3ஆல போட்டோன்னா 1,2,2 வரும். மறுபடியும் 2ஆல போட்டோன்னா 1,1,1. அப்போ இதோட எல்சிஎம் நான் எடுத்தேன்னா 5 into 3 into 2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 30 days. ஸோ 1st அக்டோபர் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து 30 days கழிச்சு அவங்க அடுத்த டைம் வந்து மீட் பண்ணுவாங்கன்றது தான் இதோட ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 30 days. ரைட். இன் an apartment consisting of 108 floor, 2 lift A and B are starting from ground floor. Stop at every 3rd and 5th floor respectively. On which floor will both of them stop together? Right. ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல 108 ஃப்ளோர்ஸ் இருக்கு. 2 லிஃப்ட் A and B இருக்கான். இது வந்து லிஃப்ட் A and லிஃப்ட் B வந்து 3rd and 5th ஃப்ளோர்ல வந்து நிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 2 லிஃப்டும் ஒன்னா எந்த ஃப்ளோர்ல நிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கொண்டுல டேபிள்ஸ் பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. ஆனா நம்ம 108 வரைக்கும் நம்ம டேபிள்ஸ் பார்க்க முடியாது. ஸோ நம்ம இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 3,5 ரெண்டுமே பிரைம் நம்பர் தான். ஸோ பிரைம் நம்பர் என்னக்குள்ள 3 into 5 will be equal to 15. அப்போ 15 டேபிள்ஸ் 15 சீரீஸ்ல வர்ற எல்லா ஃப்ளோர்லயும் வந்து இந்த லிஃப்ட் A and B டுகெதர் நிக்கும். அதாவது 15th ஃப்ளோர்ல நிக்கும் 2 A and B, 30th ஃப்ளோர்ல நிக்கும், 45th ஃப்ளோர்ல நிக்கும், 60th ஃப்ளோர்ல நிக்கும், 75th ஃப்ளோர்ல நிக்கும், 90th ஃப்ளோர்ல நிக்கும், அதுக்கப்புறம் 105th ஃப்ளோர்ல நிக்கும். ரைட். அப்போ இத்தனை ஃப்ளோர்ல லிஃப்ட் A and B will meet together or stop together. ரைட். அடுத்த ப்ராப்ளம் போலாம். ரைட். The product of 2-digit number is 300 and their HCF is 5. What are the numbers ன்னு கேட்டிருக்காங்க. The product of 2-digit number, 2 2-digit நம்பரோட ப்ராடக்ட்னா என்ன, மல்டிப்ளிகேஷன் சொல்றோம், is 300 and their HCF is 5 ன்னு சொல்லிட்டாங்க. HCF வந்து 5 என்னும் ப்ராடக்ட் ஆஃப் 2 2-digit நம்பர் will be equal to 300 ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா. இப்ப இது HCF வந்து 5ன்னா ஆப்வியஸ்லி இது ரெண்டு நம்பரோட ஃபேக்டரா இருக்கும். So I can say that as 5x into 5y will be equal to 300. அப்போ x into y will be equal to 300 divided by multiplication crossing the equal to sign. I will be getting it as division. அப்போ x into y will be equal to, இது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணனா my answer will be equal to 12ன்றது கிடைக்கும். ரைட். இது ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ 12க்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். 12 வந்து எந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி 1,12ன்றது. செகண்ட் பாசிபிலிட்டி 2,6ம் 12 தான். தேர்ட் பாசிபிலிட்டி 3,4ம் 12 தான் இல்லையா. இப்ப இது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் இந்த 5x 5yல நான் சப்ஸ்டியூட் பண்றேன். ரைட். 5x 5yல சப்ஸ்டியூட் பண்றேன்னுக்குள்ள 5x into 5y. Okay, let me substitute 5x, 5y. ரெண்டு நம்பர் வந்து 5x 5y நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ 1 and 12 போடுக்குள்ள 5 and 12 இது போட்டனா எனக்கு என்ன பாசிபிலிட்டி கிடைக்கும், 5,16ன்றது கிடைக்கும். சரி, let it be the first possibility. Second possibility 5 into 2, 5 into 6. 5 2s are 10, 5 6 are 30. Let this be my second possibility. அடுத்தது third possibility என்னன்னா 3,4.
3,4 5 into 3, 5 into 4. 5 3s are 15, 20. Let this be the third possibility. எனக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஜிட் நம்பர்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி 5,60 வருமான்னு கேட்டா வராது. ஏன்னா டூ டிஜிட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறதே சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். அப்ப இது வராது, நாட் பாசிபிள். இதோட ஹெச்சிஎஃப் வந்து 5 இருக்கணும்ன்ற கண்டிஷனும் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இது ரெண்டுத்துக்கும் நான் ஹெச்சிஎஃப் எடுத்தேன்னா எனக்கு 5 வராது, எனக்கு 10ன்றது வரும். அப்ப இதுவும் நாட் பாசிபிள். அப்ப இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி பார்த்தோம்னா இதுதான் 15 and 20. 15 and 20யோட ஹெச்சிஎஃப் வந்து 5ஆவும் இருக்கும். இதுதான் வந்து ரெண்டு 2 டிஜிட் நம்பரும். அப்போ என்னோட ஆன்சர் வந்து 15,20. ரைட் ரைட். அடுத்து find whether the number 5,64872 is divisible by 88. இந்த நம்பர் வந்து it is divisible by 88 ன்னு கேட்டிருக்காங்க. இதை செக் பண்றதுக்கு divisibility test for 8ம் 11ம் எடுத்தா போதும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. 8ஓட divisibility test என்ன? இப்ப இந்த நம்பர் 5,64872 இருக்குன்னா இந்த லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் மட்டும் நான் எடுத்து டிவைடட் பை 8 போட்டு பார்த்தனா இட் இஸ் டிவிசிபிள். என்னோட ஆன்சர் வந்து குவாஷன்ட் வந்து 109 கிடைக்குது. என்னோட ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது. So I can say that this number is divisible by 8. 11 ஆல divisible ஆகுதான்னு கேட்டா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 5,64872 ஆல்டர்னேட்டிவ்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஆல்டர்னேட்டிவ்ஸ் நான் எடுத்தேன்னா 5 plus 4 plus 7 minus 682. 6 plus 8 plus 2. ரைட். அப்போ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்றேன். அப்ப என்னோட ஆன்சர் பார்த்தோம்னா 16 minus 16 வருது. 16 minus 16 is 0. அப்ப என்னோட divisibility test for 11 பார்த்தோம்னா either I should get 0 or 11. அப்ப எனக்கு 0 கிடைச்சிருக்கு. So it is also divisible by 11 also. So I can say that this number is divisible by 88. 8 ஆலையும் டிவைட் ஆகுது, 11 ஆலையும் டிவைட் ஆகுது. So அதனால 88 ஆலையும் டிவைட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ரைட். அடுத்த ப்ராப்ளம். Wilson, Madan and Guna can complete one round of a circular track in 10, 15 and 20 minutes respectively. If they start together at 7 a.m. from the starting point, at which time will they meet together again at the starting point? Okay, மூணு பேர் வந்து ட்ராக்ல ஓடுறாங்க. ஒருத்தவங்களும் வந்து 10 minutes, 15 minutes, 20 minutes எடுத்துக்கிறாங்க அந்த சர்க்குலர் ட்ராக்கை முடிக்க. They are starting at 7 a.m. மார்னிங் 7 a.m.க்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எப்ப மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரைட். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தாலே நம்ம ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. எல்சிஎம் எடுக்கிறேன். 5 டேபிள் ஆல் பாசிபிள். 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20. மறுபடியும் 2 ஆல போடுறேன். போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? 1, 3, 2 வரும். இதுவும் பிரைம் நம்பர் தான். ஸோ நான் இதோட நிறுத்திடுறேன். So my LCM will be equal to 5 into 2 into 3 into 2 ன்ட்டு வரும். Okay, 5 2s are 10, 3 2s are 6, 10 into 6 will be equal to 60. அப்போ after 60 minutes they will meet together. 60 minutesனா first meet எப்ப பண்ணது அவங்க 7 a.m.க்கு அவங்க பண்ணிருக்காங்க. ரைட். அடுத்தது 60 minutesனா 60 by 60 will be equal to 1 hour. Sorry, 60 minutes is equal to 1 hour. அப்போ நான் இந்த 1 hour நான் இது கூட ஆட் பண்ணனா பிளஸ் 1 ஆட் பண்ணனா எனக்கு 8 a.m. கிடைக்கும். அப்ப அவங்க ட்ராக்ல மறுபடியும் எப்ப மீட் பண்ணுவாங்க? 8 o'clock வந்து மீட் பண்ணுவாங்க. Two number are said to be amicable number if the sum of the factor of one number except the number itself gives the other number. Example 220 and 284. Okay, right. நம்ம perfect numberல என்ன பார்த்தோம்? perfect numberல இதே மாதிரி தான். ஆனா அதுல ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். இந்த ஒரு நம்பரை விட்டுட்டு if suppose இந்த நம்பர் எடுக்கிறேன்னா இதுக்கு நான் ஃபேக்டர் எடுக்கிறேன். இதோட ஃபேக்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தனா
I should get the same number itself. அதுதான் வந்து perfect number. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 6 எடுத்துட்டோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. பர்ஃபெக்ட் நம்பருக்கும் amicable நம்பருக்கும் குழப்பிக்க கூடாது. இப்ப amicable நம்பர் அப்படின்றது என்னன்னா 2 நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. 2 நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இப்ப 220ன்றது ஒரு நம்பர், 284ன்றது ஒரு நம்பர். 220ஓட ஃபேக்டர் இது, ரைட்? 220ஓட ஃபேக்டர் பார்த்தோம்னா எனக்கு இது கிடைக்குது. 284ஓட ஃபேக்டர் பார்த்தோம்னா எனக்கு இவ்ளோ கிடைக்குது. அப்போ இந்த ஃபேக்டர் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து the other factor, ரைட்? இப்போ 284க்கு நான் ஃபேக்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து the other factor, ரைட்? எந்த ஃபேக்டர் நான் எடுக்கிறேனோ அந்த நம்பரை வந்து நான் இங்க ஆட் பண்ணக்கூடாது. இப்ப இங்க நான் 220க்கு நான் இங்க ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன்னா இங்க 220 வந்து நான் ஆட் பண்ணக்கூடாது. எனக்கு வர ஆன்சர் வந்து அதர் ஃபேக்டர் கிடைக்கும், ரைட்? அப்ப இத மாரி கண்டுபிடிச்சு எனக்கு ஃபேக்டரோட ஆன்சர் வந்துச்சுன்னா then the two number are said to be amicable number, ரைட்? இதோட வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்க டேர்ம் 1 டேர்ம் 2 நம்பர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோல நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்க நம்பர்ஸ் பார்ப்போம். 7th ஸ்டாண்டர்ட்ல 3 டேர்ம்லயுமே நம்பர்ஸ்ன்ற சாப்டர் இருக்கு. நம்ம அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.